Hi students, welcome to Neet Topics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Neet 2023 னுடைய qualifying exam codes தான் பார்க்க போறோம். Qualifying exam codes இது எங்க அப்ளை பண்றது, எந்த கோடை நம்ம அப்ளை பண்ணனும், கரெக்ட்டா ஃப்ரெஷர்ஸா இருக்குறவங்க, ரீரிப்பீட்டரா இருக்குறவங்க, ரிப்பீட்டரா இருக்குறவங்க, அதர்ஸ் கோர்சஸ் படிச்சிட்டு இருக்கவங்க எந்தெந்த கோர்ஸ் அப்ளை பண்ணனும் இப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Topics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all பாத்தீங்க அப்படினா நமக்கு Neet 2023 கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆகி மார்ச் 6ல இருந்து ஏப்ரல் 6 வரை நமக்கு 1 month ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோடுன்னு இருக்கும். ஓகேவா? அந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோடு வந்து கரெக்டா வந்து நீங்க போடணும். நீங்க என்ன இதுல இருக்கீங்களோ அந்த கோர்ஸை தான் நீங்க அப்ளை பண்ணுமே தவிர அதர் கோர்ஸை நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்தெந்த கோட் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்களோ அதுக்குரிய கோடை தான் அப்ளை பண்ணணும். நீங்க அதர் கோர்சஸ் படிச்சிட்டீங்கன்னா அதுக்குரிய கோடை தான் அப்ளை பண்ணணும். நீங்க ரீரிப்பீட்டர் இல்ல ரிப்பீட்டரா இருக்கீங்கன்னா அதுக்குரிய கோடை தான் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதை தான் வந்து நம்மளுக்கு என்டிஏ புல்லிட்டன்ல வந்து கோடு 1 இருந்து கோடு 7 வரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயில்டா பார்க்க போறோம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது குழப்பமா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு வந்து கேட்டிருந்தீங்க அந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோடு எந்த கோடுன்னு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத. இதுல மொத்தம் 7 கோடு இருக்கு. 7 கோட்லயுமே ஒவ்வொரு கோடும் யார் யாருக்கு எந்தெந்த குவாலிஃபையிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா பார்த்துடலாம். கோடு நம்பர் 1. கோடு நம்பர் 1க்கு எந்த கேட்டகரியில வர எந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா கோடு 1 கொடுக்கணும் அப்படின்னா 12th படிச்சிட்டு இருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, 12th படிச்சிட்டு இருக்கீங்க, 12th வந்து கோயிங் ஆன். ஓகேவா? 12th படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன கொடுக்கணும்? கோடு 1 கொடுக்கணும். கோடு 1 கொடுக்கணும். அவங்க என்டிஏல நீட் கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷர்ஸ் வந்து eligible for only attempt of examination. எக்ஸாம் மட்டும் தான் அவங்களால அட்டெண்ட் பண்றதுக்கு எலிஜிபிளே தவிர அவங்க 12th மார்க்ல பாஸ் பண்ணிருக்கணும். என்டிஏ சொல்லிக்கக்கூடிய அக்ரிகேட் மார்க் இருந்தாதான் நீங்க கவுன்சிலிங் போக முடியும். இல்லைன்னா 12th அந்த நீட் எக்ஸாமை எழுதிக்கலாம். ஓகேவா? எதனால இதை சொல்லிக்காம அப்படின்னா ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மார்க் ஷீட் அப்ளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நீங்க சும்மா அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம், நீட் எக்ஸாம் எழுதிக்கலாம். பட் நீங்க வந்து அவங்க சொல்ற அக்ரிகேட் மார்க் இல்ல அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் ஃபார் நீட் எக்ஸாம். ஓகேவா? அப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க கோடு 1 கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோடு 2. கோடு 2ல பாத்தீங்க அப்படின்னா டிராப்பர்ஸ். டிராப்பர்ஸ் யார் யாருன்னா டிராப்பர்ஸ். டிராப்பர்ஸ்னா யாருப்பா? ரிப்பீட்டர்ஸ். ஓகேவா? ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், டிராப்பர்ஸ் ஆர் பார்ஷியலி டிராப்பர்ஸ். பார்ஷியலி டிராப்பர்ஸ். பார்ஷியலி டிராப்பர். பார்ஷியலி டிராப்பர்ஸ்னா ஐ மீன்ஸ் எப்படி சொல்லனா அவங்க வந்து காலேஜுக்கும் போயிட்டு சைட் பை சைடு வந்து அவங்க வந்து நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இது. நெக்ஸ்ட் வந்து இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பிகாம் ஸ்டூடெண்ட், பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கோடு 2 கொடுக்கணும். அப்ப ரிப்பீட்டர்ஸா இருக்கீங்க, ரீரிப்பீட்டர்ஸா இருக்கீங்கன்னா கோடு 2. பார்ஷியலி டிராப்பர்ஸா இருந்தாலும் கோடு 2. பிகாம் படிச்சிட்டு இருக்கீங்க, எனி சப்ஜெக்ட் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எடுத்த மேஜர் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 12th இருந்துச்சு அப்படின்னா அவங்க பிகாம் பிபிஏல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் கோடு 2. நீ ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோடு 2 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கோடு 3. கோடு 3 பாத்தீங்க அப்படின்னா இதுல யார் வருவாங்கன்னா பியூசி, பிடிசி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இந்த கோடு 3 வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இந்த பியூசி, பிடிசி அப்படிங்கிறது யாருக்குன்னா கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த இது வந்து எலிஜிபிள். நம்மளுக்கு கோடு 3 கிடையாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோடு 3 கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோடு 4. pre-profession or pre-medical. Pre-profession or pre-medical. ஓகேவா? pre-profession or pre-medical. இதுல யார் வருவாங்க அப்படின்னா இந்த pre-profession அந்த pre-medicalல யார் வருவாங்க அப்படின்னா பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஹோமியோபதி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல சித்தா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல பிஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் வந்து இந்த கோடை அப்ளை பண்ணணும். இல்லனே நான் ஹோமியோபதி படிச்சிட்டு இருக்கேன், நான் நீட் எழுதி எம்பிபிஎஸ் குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க கோடு 4 வந்து அப்ளை பண்ணணும். ப்ரீ ப்ரொஃபஷன் ஆர் ப்ரீ மெடிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கோடு 5. கோடு 5 வந்து யாருக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பிஎஸ்சி. ஃபர்ஸ்ட் இயர்
of BSc or second year. BSc படிக்கிறீங்க, BSc கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ இல்ல பாட்னியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எழுத போறோம், நீட் எழுதுறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னீங்கன்னா கோடு 5 போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருக்கீங்க இல்ல செகண்ட் இயரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கோடு 5 நீங்க அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? இது வந்து அந்த பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்கணும், பிஎஸ்சில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய சப்ஜெக்டா எடுத்திருக்கணும். ஓகேவா? கோடு 6 வந்து பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸோ இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ ஃபினிஷ்டு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹோல் இயருமே அந்த ப்ரொஃபஷனல் அந்த கோர்ஸவே வந்து முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, இப்ப நான் நீட் எழுதி எம்பிபிஎஸ் குள்ள போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கோடு 6 நீங்க போட்டிருக்கணும். ஓகேவா? கோடு 6 போட்டுக்கணும். அந்த பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷ் இந்த 3ல ஏதாச்சும் ஒரு 2 மஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க தெளிவா என்டிஏல. இந்த 2 சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் 4ல 2 சப்ஜெக்ட்னாச்சு கண்டிப்பா வந்து அவங்க சொன்ன சப்ஜெக்டா இருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோடு 7 ஓவர்சீஸ் ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, நான் நீட் எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கோடு 7ல வருவீங்க. ஓவர்சீஸ் அப்படின்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஓவர்சீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப கோடு 1ல யாரு வருவாங்க, எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, தமிழ்நாடு ஸ்டேட்டா இருக்கீங்க இல்ல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க இல்ல ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, யாரா இருந்தாலுமே 12th ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கோடு 1. டிராப்பர்ஸா இருக்கீங்க இல்ல பார்ஷியலி டிராப்பர்ஸ்னா பாதி நான் வந்து ஸ்டடீஸையும் பாத்துக்கிறேன் நீட்டையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க இல்ல பிகாம் பிபிஏ எடுத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, பட் உங்களோட 12th மேஜர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோடு 2 போடணும். நெக்ஸ்ட் கோடு 3 அது மட்டும் இல்ல கோடு 2ல வரக்கூடிய அந்த பிகாம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேப் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். கேப் சர்டிபிகேட் வந்து அந்த காலேஜில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. எதுக்காகனா நீங்க டிஸ்கன்டினியூ போற சர்டிபிகேட் தான் கேப் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த கேப் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கோடு 3 வந்து பாத்தீங்கன்னா பியூசி பிடிசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடையாது, பட் கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்குலாம் நிறைய இடத்துல வந்து பியூசினா 12th சொல்லுவாங்க, அவங்களுக்கு உரியது. ஓகேவா? பட் அதே கோடு 3ல 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கோடு 1 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கோடு 4ல பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொஃபஷன் ப்ரீ மெடிக்கல்னு சொல்லக்கூடிய பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் அந்த அதர் மெடிக்கல் கோர்சஸ் ஆயுர்வேதிக் சித்தா யுனானி ஹோமியோபதி நர்சிங் பிஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோடு 4. கோடு 5ல வந்து பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கக்கூடிய பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கோடு 5. பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 எடுத்து படிக்கக்கூடிய பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடு 6. கோடு 7 அப்படின்னா ஓவர்சீஸ்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அவங்க வந்து கோடு 7 போடணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம நீட் 2023 குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கோடு டீடைல்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதை தெளிவா பாருங்க, ஃபுல்லா பார்த்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்க எந்த கோட்ல வரீங்களோ அந்த கோடை நீங்க என்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.